கருத்த குழலோடு நிறத்தமையில் சிறகிருத்தி அமைத்த திறத்திலே கான மயிலாட மோன குயில் பாட நீல நதியோடும் வனத்திலே குழல் முதல் எழிலிசை குழைய வரும் இசையின் குழலோடு மிளிரிளங்கரத்திலே கதிரும் அதியுமென நயன விழிகள் இரு நளினமான சலனத்திலே காளிங்க சிரத்திலே கதித்த பதத்திலே என் மனத்தை இருத்தி கனவின் அனவினோடு பிறவி பிறவி தொழும் கனிந்துருக வரன் தருக பர கருணை வாழ்வடியும் மூகம் நினைந்து நின்றென் உள்ளம் பரவசம் மிகவாகுதே கண்ணா. பாலமுருகன் ஐயா கேள்வி கேட்பார்கள். நான் அதற்கு எனக்கு தெரிந்தவரை என்னுடைய அந்த பதிலை நான் உரைப்பேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். பொதுவாக எல்லாருக்குமான சில கேள்விகள் நான் முதல்ல உங்களுக்கு கேட்குறேன். சிந்துவெளி நாகரிகம் அழிந்த பிறகும் அந்த மக்கள் அங்கே வசித்தாங்க. அப்போ ஆரியர்கள் குடியேறி அந்த ஊர் மக்களை எல்லாம் ரொம்ப நாகரிகம் அழிந்த பிறகு அங்கே வாழ்ந்த மக்கள்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் அவங்க கூடயே கலந்து போயிட்டாங்க. அவங்கள எல்லாரும் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சின்ன குழுக்களாக அங்கே கலந்து போயிட்டு அவங்களோட பண்பாட்டை இவங்க ஏற்றுக்கிட்டு இவங்களோட கருத்தை அவங்க மேலே திணிச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிக்வேதத்தை எழுதுகிறாங்க, அங்கே தொகுக்கிறாங்க 11ஆம் நூற்றாண்டில். அதில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே அவங்களை எதிர்த்த மக்கள் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாஸ், கருப்பு நிறத்தை. கிருஷ்ணாஸ்னா கருப்பு நிறம் உள்ளவர்கள்னு அர்த்தம், தவிர வேற ஒன்றும் இப்போ இருக்க கிருஷ்ணருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஏன் அவங்க கிருஷ்ணாஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த இருளன்ற பேரை அவன் அந்த இருளனை வழிபட்டவங்க இருளர். அப்போ அந்த இருளன்றவன் கிருஷ்ணன்னு பேர் மாற்றும்போது அங்கே இருக்க மக்கள் இருளர்கள் கிருஷ்ணாஸ்ன்னு மாறுறாங்க. அதனால ரிக்வேதத்தில் சொல்லப்படுறது அந்த இருளர்களை பற்றின குறிப்பு தான் அது சொல்லப்படுது அப்படின்னு. அந்த சிந்துவெளி நாகரிகம் கொஞ்சம் அந்த நகரங்கள் 19ஆம் நூற்றாண்டில், கிமு 19வது நூற்றாண்டு, அதில் பெரிய ஒரு இயற்கை பேரழிவு அந்த மக்கள் தெற்கு நோக்கி குடிபெயர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குஜராத்து மகாராஷ்டிரா பகுதியில் நிறைய நகரங்கள் அமைக்கிறாங்க சிந்துவெளி நாகரிக மக்கள். ஆனால் பிற்கால சிந்து மக்கள்னு அவங்களுக்கு பேர். அவங்க அப்போ தான் தைமாபாத்து அங்கே எல்லாம் அடைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குஜராத்தில் பேட் துவாரகை அப்படின்ற இடத்து, துவாரகைன்னு ஒரு இடம், அந்த துவாரகைக்கு பக்கத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு கடல் உள்ள ஒரு தீவு ஒரு பேட் துவாரகைன்னு பேர், வேள் துவாரகை, அங்கே வசித்தாங்க. அப்போ 15ஆவது நூற்றாண்டில் அங்கே கிடச்சதா ஒரு வழிபாட்டு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ஒரு கல்வெட்டோடு கிடச்சிது. அது எஸ்ஆர் ராவுன்ற ஒரு கடலடியில் ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்தார். ஒரு கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சு என்ன பண்ணாருன்னா, இது கிமு 1500 கரெக்டாக 1500வது வருஷத்தில் இது எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சார். அப்போ தான் அந்த துவாரகை நகர் அதுக்கு முன்ன பின்ன தான் அழிஞ்சுது அப்படின்றதையும் அவர் சொன்னார். அப்போ எனக்கு அந்த அந்த வழிபாட்டு பாத்திர முத்திரையில் என்ன எழுதியிருக்குன்னா, மணிவர்ணன் ஆவோர்னு எழுதியிருக்கு. ஆவோர்னா ஆயர்கள், ஆவோர். அப்போ மணிவர்ணன் அப்படின்னா யார்? மணிவண்ணன். இப்போ நம்ம வண்ணன்னு சொல்கிறோம். அப்போ மணிவண்ணன்றவனுக்கு அப்போ ஒரு நமக்கே தெரியுது,
அப்போ அந்த காலத்தில் வந்து கிமு 1500லேயே அந்த மணிவர்ணன்ற ஒரு பேர், கருப்பு நிறம் உள்ள ஒரு கடவுள், அவரை தான் மணிவர்ணன் சொல்லியிருக்காரு. மணின்னா கருப்பு மணி, அதாவது பிளாக் ஜெம், அது வடிவம் உள்ளவர் அப்படின்னா கருப்பு நிறம் உள்ளவர் அவர். அவரை நம்ம இப்போ என்ன பேர் மாற்றிருக்கோம், இப்போ என்ன வச்சுருக்கோம்னா திருமால் அப்படின்ற பேர். ஆனால் நிச்சயமாக அவங்க ஆரியர்களுக்கு முற்பட்டவர்கள் அப்படின்னு மட்டும் தெரியுது.